ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு drsip. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அசட் அலோகேஷன் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து மின்ட் நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். இதில் வந்து டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது தான் போட்டிருக்காங்க. இதில் 2013, 2014, 2015 பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இருக்கிறதுலேயே அண்டர் பர்ஃபார்மிங்காக இருந்திருக்கு, பாட்டம் ஆஃப் த சார்ட்டில் இருந்திருக்கு. 2018 பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த சார்ட் வந்துருச்சு. 2019, 2020 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2021 வந்து பாட்டம் ஆஃப் த சார்ட். அப்புறம் ஒரு வருஷத்தில் 2022 திரும்ப லீடிங் த சார்ட். இப்போ ஸ்மால் கேப் கேட்டகரி எடுத்தோம்னா 2014 டாப் ஆஃப் த சார்ட் இருந்தது வந்து 2016, 2018, 2019 வந்து பாட்டம் ஆஃப் த சார்ட் போயிடுச்சு. 2020, 2021 பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகி திரும்ப டாப் ஆஃப் த டேபிள் வந்துடுச்சு. அதே போல் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, இல்லை ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ். இப்போ பாண்டில் எடுத்திங்கன்னா கூட ஒரு கிரெடிட் ரிஸ்க்கு, ஜிசெக் பாண்டு, ட்ரெஷரி பில்லு, கார்ப்பரேட் பாண்ட்ஸ், எதாலுமே வந்து எல்லா அசட் கிளாஸுமே டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை தான் நம்ம இந்த சார்ட்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதுக்கு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். இது 12-20-80 ரூல். அதாவது 12 எமர்ஜென்சி ஃபண்டு, நம்மளோட 12 மாதத்துக்கான சேலரி முடிஞ்சா, இல்லைனா வந்து ஒரு 12 மந்த்ஸுக்கான வீட்டு செலவு, அதை நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். அதை வந்து ஒரு லிக்விட் ஃபண்டில் வைக்கலாம், இல்லை வந்து அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு, இல்லை லோ டியூரேஷன் ஃபண்டு, இல்லை பேங்க்கில் வந்து ஒரு எஃப்டி, ஃப்ளெக்ஸி எஃப்டி மாதிரி வச்சுக்கலாம். மீதி 20-80 வந்து 20% வந்து கோல்டில் இருக்கணும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. 80% வந்து ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். அந்த டைவர்சிஃபைட் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ என்னன்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போது வந்து அசட் அலோகேஷன்னா எப்படி எனக்கு வந்து ஒரு காமன் மேனாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தம்ப் ரூல் வந்து பார்த்திங்கன்னா 100 - ஏஜ் ரூல். அதாவது ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுதுன்னா 100 - 30, 70% ஈக்விட்டியில், 30% டெட்டில். அதே வயசு ஆக ஈக்விட்டி போர்ஷனை கம்மி பண்ணிக்கணுன்றது தான் இந்த 100 - ஏஜ் ரூல். அவருக்கு வந்து 50 வயசு ஆகும்போது 100 - 50, 50% ஈக்விட்டி, 50% டெட். இந்த ரூல் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு 70 வயசு ஆனால் கூட அவர் வந்து 80-90% கூட ஈக்விட்டியில் வச்சுக்கலாம், 10%, 20% டெட்டில் வச்சுக்கலாம். இதே ஒருத்தர் 30 வயசு தான் ஏஜ் ஆகுது, ஆனாலும் அவருக்கு வந்து இஎம்ஐ கமிட்மெண்ட்டு, லோன் கமிட்மெண்ட்டு, அவரோட இன்கம் வந்து டோட்டலாக ஒரு ஃபேமிலி டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவரால் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியாது. அதே மாதிரி டைம் ஃப்ரேமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அந்த பணம் எப்போ தேவை, ஒரு வந்து ஒரு வருஷத்தில் தேவை, இல்லை 3 வருஷத்துக்குள்ளே தேவை, 6 மாதத்துக்குள்ளே தேவை, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது நம்மளால் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லை நமக்கு வந்து 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேலே தான் தேவை இருக்குது அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃப்ரேம் அதிகமாக வைக்கிற டைமில் நம்மளால் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இண்டிவிஜுவலை பொறுத்தும் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி மாறுங்க. அக்ரெசிவாக, இல்லை மாடரேட்டாக, இல்லை கன்சர்வேட்டிவாக, நம்மளை பற்றி செல்ஃப் அசஸ்மெண்ட் தெரியணுங்க. எப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் ஃபால் வந்து ஒரு 20% ஃபால் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 20%னா 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 80,000 ரூபா ஆகிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளால் எடுத்துக்க முடியுமா, அது ஓகே அப்படி அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க வந்து கன்சர்வேட்டிவ்ங்க. இல்லை என்னால் வந்து ஒரு 40%, 50% வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டு. அப்போ வந்து அவங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதோட வேல்யூ வந்து 60,000 ரூபா ஆகிறத வந்து அவனால் ஏற்றுக்க முடியுதுன்னா ஓகே, ஓரளவுக்கு மாடரேட்டுங்க. இல்லை ஒரு சிலர் அக்ரெசிவாக இருப்பாங்க. அது வந்து மார்க்கெட் ஃபால் வந்து பெரிய ஃபாலாக இருந்தால் கூட ஒரு 60-70% ஃபால் ஆனால் கூட நான் ஏற்றுக்க முடியும். 1 லட்ச ரூபா நான் போட்டேன்னா அது வந்து அதோட வேல்யூ வந்து 40,000 இல்லை 30,000 ஆனால் கூட என்னால் வெயிட் பண்ண முடியும். எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகும், இப்படி தான் ஈக்விட்டியோட சைக்கிள் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற புரிதல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அக்ரெசிவ். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி ஓரளவுக்கு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அசட் அலோகேஷனுக்கு ஈஸி. அதுவும் அசட் அலோகேஷன் டிசைட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் டெட்டுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து டைவர்சிஃபை எப்படி பண்ணலான்னா, இது வந்து ஒரு இதுவும் ஒரு தம்ப் ரூல் ரஃப் ஐடியா மாதிரி தான். ஸ்மால் கேப், மிட் கேப்பில் ஒரு 40% வச்சுக்கலாம், லார்ஜ் கேப்பில் ஒரு 30%, இல்லை பேலன்ஸ் ஃபண்டு, இல்லை இஎல்எஸ்எஸ் கேட்டகரியில் ஒரு 20%, இல்லை டெட்டு, எஃப்டி, கோல்டு அந்த மாதிரி இருக்கிறத ஒரு 10% வச்சுக்கலாம். அந்த அசட் அலோகேஷனை நம்ம டிசைட் பண்ணியாச்சு. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து அவர் டிசைட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து 50-50 போகிறார், 50% ஈக்விட்டி, 50% டெட் அவர் டிசைட் பண்ணியிருக்காருன்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு போது 50,000 ரூபா டெட்டில் போடுறாரு, 50,000 ரூபாவை ஈக்விட்டியில் போடுறாரு. டெட்டோட ரிட்டர்ன் வந்து 7% கொடுக்குது. அப்போ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அவருக்கு? 3,500 rupees ப்ராஃபிட். அப்போ அவரோட 50,000 ரூபா வந்து 53,500 ஆயிருக்கும். ஈக்விட்டியில் 50,000 ரூபா போட்டது வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. அப்போ 50,000 ரூபா வந்து 60,000 ரூபா ஆயிருக்கு. எப்பயுமே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி டே நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எவ்ரி மந்த், எவ்ரி 3 months, 6 months பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன ரீசன்னா
குவார்ட்டர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருமே, அதாவது 3 months ஒன்ஸே பார்த்திங்கன்னா அதோட ரேங்கிங்கே மாறும். அது பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் வரும். நம்ம என்ன வந்து ஐடியல் எப்போ செக் பண்ணலான்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோவை இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணால் போதும். அந்த இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அசெட் அலோகேஷன் டிசைட் பண்ண பார்த்தீங்கன்னா எது நம்பர் 1 ஃபண்டுன்றது முக்கியம் கிடையாதுங்க. ஏன்னா அது வந்து எவ்ரி 3 monthsே அதோட ஸ்டார் ரேட்டிங்லாம் மாறப்போகுது. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், ஒரு நல்ல ரிட்டர்னை பார்க்கணும் போது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம வந்து அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வந்து ஃபிக்ஸடு அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்ம வந்து 50% ஏதோ நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்டர் அது உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை டிசைட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துருக்கும் போது 50% எடுக்கும்போது அந்த ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிட்டர்னு இந்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கும்போது அந்த ஃபைனல் வேல்யூ பாருங்கள், ஈக்விட்டியில் 20% கொடுத்ததுனால அதோட டோட்டல் வேல்யூ வந்து 60,000 ரூபா இருக்குது. டெட் வந்து 53,500 இருக்குது. அப்போ நம்ம ஆஸ் பர் 50-50 திரும்ப கரெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? இதுதான் வந்து ரீபேலன்சிங், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் சொல்லுவாங்க. அப்போ என்ன இருக்குது, ஈக்விட்டியில் வந்து 3,250 ரூபா எக்ஸஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்விட்டியில் இருக்கிறத பார்ஷியலாக ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இதில் வந்து ஐடியல் நம்ம அலோகேஷனுக்கு கொண்டு வரோம். ஸோ அந்த பார்ஷியலாக இந்த 3,250 ரூபா மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு டெட்டில் போடுறோம். இது எப்படி பண்ணலாம்னா, நம்ம வந்து எந்த ஒரு ஏஎம்சியில் நம்ம வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதே ஏஎம்சியில் ஒரு டெட் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இயரும் முடியுது. செகண்ட் இயர் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த டெட் வந்து அதே 7% கொடுத்துருக்கு. அப்போ வந்து செகண்ட் இயரில் வந்து முடியும் போது டெட் 7% கொடுக்கும்போது அதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3,972.5. அப்போ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 60,722 ரூபா. ஈக்விட்டியில் வந்து என்ன இருக்குது, -20% ஆயிருக்கு. வாலட்டிலிட்டினால எப்படி +20%க்கான சான்ஸ் இருக்கோ அதே மாதிரி -20%க்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ -20% ஆகும்போது அவரோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ, ஈக்விட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45,400 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ இந்த டைமில் என்ன பண்ணலாம், டெட்டில் இருந்து ஸ்விட்ச் கொடுக்கலாம் ஈக்விட்டிக்கு. எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது, டெட்டில் 7,661 ரூபா எக்ஸஸாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஈக்விட்டியில் ஸ்விட்ச் பண்ணும்போது இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து பை லோ செல் ஹை ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோம். இதுதாங்க சீக்ரெட், பில்டிங் வெல்த்துக்கான சீக்ரெட். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இது வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.